சேருகின்ற நிறைவு இந்த தவிப்பை ஏற்றுகின்ற உறவு நினைவு பம்ப பம்ப பருவ காலங்களின் கனவு நெஞ்சில் பளிங்கு போல வந்த நினைவு இடைவெளி இல்லாத தொடர்கதை எழுத்திலும் சொல்லாத பொதுச்சுவை இதழின் மேலாக இனிமை நூறாக இரவு முடியாத பழுது விடுகின்ற பழுது தழுவத்தானே தவித்தமானே இனிமை உன்னோடு பபபா பருவ காலங்களின் கனவு நெஞ்சில் பழுந்து போல வந்த நினைவு அம்மா, நீ போவதை பற்றி ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை. கடல், ஆறு, குளம், குட்டை இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது. உன் போன்ற கோழைகளின் உயிரை வாங்க என்று எண்ணிவிடாதே. மரம் கனி கொடுக்க, நிழல் தர இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்டது. அதனை நீ தற்கொலை செய்து கொண்டு படைப்பின் தத்துவத்தையே கேவலப்படுத்தாது. காலையில் 6 மணிக்கெல்லாம் அனுப்பி வைக்கணும். என்ன இந்த கடை முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. டிரைவர், ஒரு பேக்கெட் கோல்ட் ஃபேக் வாங்கிட்டு வாங்க. ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபேக். என்னையா இதை இப்படி பண்ணிட்ட? இருந்தாலும் தமாஷாதான் இருக்கு. என்ன பெங்களூருப்பா, ஒரு சண்டை உண்டா, ஒரு சந்தடி உண்டா?
ಕುಳುಗುರು தான் இருக்கு. ಹೌದು ಕಣಯ್ಯ, 10 ಗಂಟೆ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಹೋಗಿ ಮನೇಲಿ ಮಲ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಈ ಪೊಲೀಸ್ನವ್ರು ಕೆಲಸನೇ ಇಲ್ದಂಗೆ ಆಗೋಗುತ್ತೆ. ಅಲ್ಲ ಕಣಯ್ಯ, ಊರು ಅಂದ್ಮೇಲೆ ಒಂದು 4 எஸ், இங்க ரேகா. ரேகா? ಹಾಗೆ ಯಾರಿಲ್ವಲ್ಲ? இங்கதானே இருந்தாங்க. ಮುಂಚೆ ಇದ್ರೇನು? ನಾವು ಬಂದು 1 மாசம் ஆச்சு. 1 மாசம்? அவங்க புது அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸ் ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு ಫೋನ್ பண்ணலாமா? ಸಾರಿ, ಫೋನ್ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. ನೋಡಿ, ಹೀಗೆ ಸೀದಾ ಹೋಗಿ ಕಡೆಯಲ್ಲಿ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ ಸಿಗುತ್ತೆ. ನೀವು ಪಬ್ಲಿಕ್ ಫೋನ್ ಮಾಡಬಹುದು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನೋ ಮೆನ್ಷನ್. ஒரு எட்டுனா இருக்கா? இல்லம்மா, சேஞ்ச் இல்ல. என்னங்க, ஒரு எட்டனா காயின் இருக்குமா? ஹலோ ஹலோ, 24630. என்ன ரவி, வழக்கத்தை விட இன்னைக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கு. அது ஏன் கேக்குற? அந்த மூல வீட்டு அல்சேஷன் இல்ல, இன்னைக்கு கேட் திறந்து வச்சுட்டாங்க, துரத்த ஆரம்பிச்சிட்டு. அங்கே பிக்கப் பண்ண ஸ்பீடு இங்க ஸ்லோ பண்ணிக்கிறதுக்கு என்ன, இங்க மனாய் துரத்துது. என்னப்பா ரவி, அப்பா வீட்டுல இருக்கானா? இருக்காங்க அங்கிள். Who's it, Daddy? தெரியலடா. Hello, yes, Rekha here. Rekha, நான் பல்லவி பேசுறேன்டி. ஏய், பல்லவி, எங்க இருந்து பேசுறடி? இங்க, பெங்களூர்ல இருந்து தான். இங்க இருந்தா? எப்ப வந்த? காலையில மெயில்ல வந்தேன். ஏண்டி கழுத, வீடு மாத்துனா எனக்கு எழுத கூடாது? உன் பழைய அட்ரஸ்ல போய் தேடி ஏமாந்து இங்க நின்னுட்டு இருக்கேன். ஐயோ, இப்ப எங்க இருந்து பேசுற? அதே தெருவுல இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருந்து. புறப்படுறதுக்கு முன்னாடி டெலிகிராம் வேற கொடுத்திருந்தேனே. டெலிகிராமா? கிடைக்கலடி. அது எப்படி கிடைக்கும்? புது அட்ரஸ் சொல்லு. நம்பர் 5, நம்பர் 5, 4th மெயின் ரோட், காந்தி நகர். இது எங்கடி இருக்கு? காந்தி நகர்ல அந்த குஜராத்தி கோவில் இல்ல, அதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட். குஜராத்தி கோவில் பக்கத்துலயா? சரி, நான் வந்துடுறேன். டிரைவர், என்னப்பா அது வண்டி உள்ள என்னமோ வாசனை வருது? இருக்காது சார், காலையில தான் கழுவின வண்டி. என்னமோ வாசனை வருது. ம்.
கீப் தி சேஞ்ச். என்னப்பா வண்டி ரெடியா? ரெடி சார். கரெக்டா இருக்குல்ல? என்ன ரவி, இது அவளை இன்னும் காணோம். இதோ இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா? நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? ஷூர். கம். என்னங்க, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு டெலிபோன் பண்ண வந்ததா? வந்திருந்தாங்க. போன் பண்றதுக்காக எட்டனா காயின்ஸ் கேட்டாங்க. நான் தான் எட்டனா காயின்ஸ் கொடுத்தேன். டெலிபோன் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியுமா? எங்க போனாங்கன்னு தெரியாது சார். ஆமா, அவ இங்க டாக்ஸில தானே வந்தா? இல்லீங்க, வரப்போ ஆட்டோல வந்தாங்க. அப்புறம் அம்பாசடர் வண்டியில ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவோட பேசிக்கிட்டு அவங்க வண்டியிலேயே போயிட்டாங்க. அம்பாசிடர் வண்டியில போனாளா? ஆமா, கூட்டிட்டு போனாங்களே அந்த அம்மா யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. அந்த வண்டி நம்பர் தெரியுமா உங்களுக்கு? நான் பாக்குறீங்க, அது ஒரு பச்சை அம்பாசடருங்க. என்னடி நீ? உன்ன மாதிரிதான் நானும் பொய் சொல்லி ஏமாத்தி என்னை இங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியல. அழாதம்மா, அழுது ஒண்ணும் ஆகாது. You leave it to me, ரேகா. அவளுக்கு ஒண்ணும் இருக்காது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே? என்ன சார், ஒரே ஒரு டிக்கெட் தானே? உங்க மிஸ்ஸஸ்க்கும் சேர்த்து 2 எடுத்துக்கோங்க. Oh no, I'm not married. Anyway. ஒரு நோட்டை கொடுத்தா எப்படி சார்? உங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் 5 நோட்டாவது கொடுக்க வேண்டாம்?
தேங்க்யூ மிஸ்டர் சந்துரு. எங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தியேட்டர்ல சேஞ்ச் கேட்கல? அம்மா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எதுக்குங்க? காலேஜ் என்ன வரும்? ஏன் கேக்குறீங்க? உங்க லெக்சரர் யாராவது செத்து போனாங்களா? இல்லையே. பின்ன ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? அப்ப நாங்க வரோம் சார். முந்தா நாள் தான் வந்தது. தொழிலுக்கே புதுசு. ஃபேமிலி கேர்ள். பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். ஏதாச்சும் கண்ணா பின்னாலும் முரட்டுத்தனமா நடந்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முந்தா நாள் தான் வந்திருக்குன்னு சொன்னீங்களே. You see, Mr. Chandru, the human body is open to illness. நம்ம உடம்புக்கு வியாதி வர்றப்போ டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா நாமளே ஏதோ ஒரு டேப்லெட்டோ மருந்தோ சாப்பிட்டு குணப்படுத்திக்கிறோம். உடம்புக்கு வியாதி வர்ற மாதிரி மனுஷனோட மனசுக்கும் சில சமயங்கள்ல வியாதி வர்றது உண்டு. துரதிருஷ்டவசமா இந்த வைத்திய உண்மையை நாம ஏத்துக்கிறது இல்ல. நான் ஆரம்பிச்ச மனோவியாதி முத்தி பைத்தியமா போயிடுறப்போதான் இந்த ஆளுக்கு பைத்தியம், மூளை சரியில்லை அப்படின்னு ஒத்துக்கிறோம். ரொம்ப லேட்டா அக்செப்ட் பண்றோம். மனோவியாதிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. சமயத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அதை முழுமையா குணப்படுத்திடலாம். So, you come to my clinic this evening. மனம் திறந்து நீங்க என்னோட பேசணும். ஹலோ, வாமா வா. என்னமா அதெல்லாம்? காலேஜ் பில்டிங் ஃபண்ட். பில்டிங் ஃபண்ட். அதுக்கு 100 rupees. 100 rupees கொடுத்துதான் ஆகணுமா? பின்ன This is what I call daylight robbery. இந்தா. Thank you. என்னம்மா, என்ன தலையில பட்டாம்பூச்சி எல்லாம் பிடிச்சு வச்சிருக்க? ஓகே, Bye. பாய். எங்க அம்மாவே அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. அவர்கிட்ட
அடி வாங்கியே அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவர் என்ன பண்ணாலும் பாவம் அம்மா வாயே திறக்க மாட்டாங்க. அந்த நல்ல குணத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு எங்க அப்பா. ஒரு விபச்சாரி பின்னால நாயா அலைஞ்சாரு அந்த மனுஷன். அம்மா படுத்த படுக்கையா உயிருக்கு போராடுறப்ப கூட அந்த வேசி அப்பாவை வரவிடல. என்னடா? அப்பா பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது. போ. போக சொன்னேன்ல. என்னடா? என்ன? பொம்பளைங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அதுவும் விபச்சாரிங்கன்னா அப்பவே கொல்லணும்னு ஒரு வெறி தோன்றது. I hate them. 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 மிஸ்டர் சந்துரு, அந்த ஒரு விபச்சாரிகிட்ட ஏற்பட்ட வெறுப்பால உலகத்துல உள்ள எல்லா பொம்பளைங்களையுமே நீங்க வெறுக்கிறது நியாயம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த ஒரு விபச்சாரி மாதிரி 50 பேர் இருந்தா உங்க அம்மா மாதிரி ஒரு 5 பேராவது இருப்பாங்க இல்லையா? நீங்க இப்போ இருக்கிற மனநிலையில தனியா வாழ்க்கை நடத்துறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த தனிமையே உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் உண்டாக்கும். சோ ஒரு நல்ல பொண்ணா உங்க மனசுக்கு பிடிச்சவளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. எங்க போறேன்? நான் எங்க அம்மா கிட்ட போறேன். அதே ஓ அம்மாவா? ஆமா. அம்மா தூங்குறாங்க. இப்ப தொந்தரவு பண்ணாத, அப்புறமா போய் பாரு.
ஏன்பா ம், ஊட்டிக்கு நீங்களும் வரதா சொன்னீங்க? ஆமா லீவ் கூட அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல? பண்ணியிருந்தேன். இப்போ திடீர்னு என்ன மட்டும் போயிட்டு வர சொன்ன எப்படிப்பா? இல்ல ரவி, எனக்கு இப்ப ஸ்டேஷனை விட்டு கிளம்ப முடியாத நிலைமை. மோரோவர் சிட்டில இன்னொரு கொலை வேற நடந்திருக்குது. இந்த நேரத்துல நான் லீவ் எடுத்துக்கிறது நல்லா இருக்காது. நீயே போயிட்டு வா. அப்போ நான் சாயந்தரமே கிளம்பட்டுமா? ம். ரவி, ம். ஊட்டியில நம்ம கர்ணம் பத்மநாபன் இருக்கிறாருல்ல, ஆஹா. அவர்கிட்ட சொல்லி எனக்காக 2 பாட்டில் மரத்தேன் வாங்கிட்டு வரியா? ம்? சரிப்பா. என்னப்பா 2 நாள் தானே, அதுக்குள்ள ரேகா எங்கேயும் ஓடிப்பட மாட்டான். போயிட்டு வா. ஐயோ யோ பாஸ்கர் 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 எழுதுறியா? என்னையா இப்படி பண்ணிட்ட? ஷூட்டிங் இருக்கு, காலையில 5 மணிக்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? எழுப்புறேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிட்டியே. இப்ப நான் என்னையா செய்யறது? எல்லாரும் லொகேஷன் போயிருப்பாங்க. காலங்கார்த்தால எழுந்து லோ லோ லோன்னு கத்திக்கிட்டு, இவ பெரிய ஹீரோயின், இவ போகலன்னா அங்க ஷூட்டிங்கே நடக்காது. மூஞ்சியா பாரு ஓட்டி. யோ யோ யோ, என்னையா இது? நேத்து அப்படி பேசின, இப்ப இப்படி சொல்ற. ஏன் சொல்ல மாட்டேன்? உன் காரியம் முடிஞ்சிடுச்சுல்ல. இரியா இரியா. யோ என்னய்யா? போய் 2 டீ கொண்டா. ஓகே. Jobless, pilots, flying academy plan. All of nurses in public health care service by our staff reporter. Shops lost to fire in Bangalore market. Centreville. Hey, விஷயம் தெரியுமா? நேத்து நம்ம ஷூட்டிங் நடந்த இடம் இல்ல, அங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ நீ உட்கார்ந்த மோட்டார் சைக்கிள் இல்ல, அது கொலைகார வண்டி. MEA 3837. மிஸ்டர் பாஸ்கர், எஸ் சார். இந்த போட்டோ எடுக்கும்போது சுமாரா டைம் என்ன இருக்குன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காலையில ஒரு 9:30 மணி இருக்கும் சார். ஆஹா. நீங்க எத்தனை மணிக்கு ஷூட்டிங்க போனீங்க? கரெக்டா 9 மணிக்கெல்லாம் நான் ஸ்பாட்ல இருந்தேன் சார். ம். நீங்க போறப்பவே இந்த மோட்டார் சைக்கிள் அங்க இருந்ததா? எஸ் சார். Are you sure? எஸ் சார். பிகாஸ் நான் போனதுமே இந்த வண்டியை பார்த்தேன் சார். எங்க யூனிட்ல யாருக்கிட்டயுமே மோட்டார் சைக்கிள் கிடையாது சார். உங்க ஷூட்டிங் எத்தனை மணி வரைக்கும் நடந்தது? சாயந்தரம் 5 மணிக்கு தான் சார் பேக்கப் ஆச்சு. அது வரைக்கும் நீங்க அங்கே இருந்தீங்களா? எஸ் சார். இந்த மோட்டார் பைக் எத்தனை மணி வரைக்கும் அங்க இருந்தது? தெரியாது சார். இதுல வந்த ஆளை நீங்க பாத்தீங்களா? நோ சார். Do you remember the color of the motorcycle? சிகப்பு வண்டி சார். எப்படி அவ்வளவு ஞாபகமா சொல்றீங்க? இல்ல, இந்த பொண்ணு பிரவுன் ஃப்ராக் போட்டிருந்தா, ரெட் பைக்ல உட்கார்ந்ததுதா, கலர் காம்பினேஷன் வாஸ் குட். அதுதான். Brown frock. Brown frock. Yeah. Mr. Bhaskar, thank you very much. You've been a great help to us. கொலகாரனை கண்டுபிடிக்க இதுவே எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். I'm in the Mobike.
T. Shivanand, 73 3rd Main Road, High Grounds, Bangalore. MEA 3837 motorbike owner இவர்தானே? சந்தேகம் இல்லையே? சந்தேகம் இல்லை சார். He is the owner. Thank you. ಏನಪ್ಪ ಶಿವಾನಂದ್ ಇದ್ದಾರಾ? சார் அவங்கெல்லாம் ஊர்ல இல்லைங்க. அடப்பாவி, நீ தமிழ் பேசுவியா? எந்த ஊரு? ஒரே ஊருங்க. சிவானந்த் ஊர்ல இல்லையா? எங்க போயிருக்காரு? அவங்க ஃபேமிலியோட சிங்கப்பூர் போயிருக்காருங்க. சிங்கப்பூரா? எப்ப போனாங்க? போய் 2 வாரம் ஆச்சுங்க. எப்ப வருவாரு? 1 மாசம் ஆகுங்க. சிவானந்துக்கு ஒரு வண்டி இருக்குதுல்ல? இருக்குங்க. அத நான் பார்க்கலாமா? பார்க்கலாமே. அவரோட மோட்டார் சைக்கிள் என்னாச்சு? மோட்டார் சைக்கிளுங்களா? அது இப்ப இங்க இல்லைங்க. இல்லையா? அது இப்ப எங்க இருக்கு? அத ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காருங்க. மோட்டார் சைக்கிள் இல்லைங்களா? அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணி வச்சாதானுங்களே இன்ஜின் கரெக்டா இருக்கும். யார் அந்த ஃப்ரெண்ட்? தெரியாதுங்க. தெரியாது? தெரியாதுங்க. நேத்த சொல்லு. தெரியாதுங்க. நேத்து அந்த மோட்டார் சைக்கிள் எடுத்து சிவாஜி நகர் பூரா சுத்தல நீ? என்னது? என்னங்க நீங்க? என்னங்க நீங்க? நானாவது மோட்டார் சைக்கிளாவது ஓட்டுறதாவது எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. அவர் ரெடி ஆயிட்டாரா? இன்னும் இல்லையா? செட்டியார் காரம்பரவே 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. கரெக்டா 4 மணிக்கு வண்டி வேற அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, மணி 3:45 ஆகுது. இன்னும் ரெடி ஆகாம இருந்தா எப்படி? ஏண்டி என்ன விளையாடுறீங்களா? அடியே, செய்யற தொழில ஒரு நேர்மை இருக்கணும்டி. சரசு மாமி, சீக்கிரமா அவளை பார்த்து கலப்பு. செட்டியார் வண்டி வந்துருச்சு போல இருக்கே. அடியே, சீக்கிரமா போங்கடி. செட்டியார் வண்டி. செட்டியார் வண்டி தானே? புதுசா வாங்கியிருக்காரா? கப்பலாட்டமா இருக்கு. அவருக்கு என்ன, ஒரு 50 ரூபாய் இருக்குமா? இருக்கும். பாப்பா வந்துருச்சு. உட்காருமா. ஏய், அழுக்கு பண்ணாதடி. புது வண்டி. இதுவும் புதுசுதான். செட்டியார் கிட்ட சொல்லுங்க. இந்த காலத்து பொண்ணுங்க என்ன அலட்டிக்குதுங்க. எங்க டைம்ல நாங்கள் இப்படியா இருந்தோம்? நிக்க சொன்னா உட்காருவோம், உட்காருனா பட்டுன்னு படுத்துப்போம். போன் டெல்லிக்காரனா இருக்குமா? இருக்கும். ஏய், உன்னை தாண்டி கூப்பிடுவான் டெல்லிக்காரன். ஏய், ஹலோ. நான் தான் பேசுறேன். யாரு?
செட்டியாரா? பொண்ணை இப்ப அனுப்ப வேண்டாமா? உடனே பொண்ணு அனுப்பி வைன்னு கார் அனுப்பிச்சிட்டு இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்பதானே உங்க கார்ல புறப்பட்டு போன. என்னது, நீங்க கார் அனுப்பலையா? இப்ப இங்க வந்தது உங்க வண்டி இல்லையா? அடியே பேகம் சுலோச்சனா அவளே இவளே எல்லாரும் வாங்கடி, எல்லாம் வாங்கடி. ஐயோ நான் மோசப்பட்டேன். யாரோ தெரியல என்னை ஏமாத்திட்டாண்டி. இரு வரேன். ஹலோ ரேகா, இங்க ரகுநாத் பேசுறேம்மா. எஸ் அங்கிள். அம்மாடி, I have bad news for you. பல்லவி கிடைச்சிட்டாம்மா. பட் அவ பணத்தை தாம்மா எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அங்கிள் நோ ரேகா, நோ ரேகா ரேகா என்னடி? என்னம்மா இது? இப்படியே சோகமா உட்கார்ந்திருந்தா எப்படி? நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா அவ திரும்பி வந்துட போறாளா என்ன? வீட்லயே அடைஞ்சு கிடக்காத. Go out. Meet your friends. Try to forget this. ரேகா வாமா உட்கார். நீ டோர்னமெண்ட்டுக்கு போகல? அங்கதான் ஆண்டி போயிட்டு இருக்கேன். ஸ்னேகாவையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அவன் அப்பவே போயிட்டாளம்மா. அப்படியா?
குட் மார்னிங். வாங்க. ப்ளீஸ் கம் அவுட். வாங்க. கம். ஐம் சாரி. உட்காருங்க. அங்கே நில்லுங்க. நில்லுங்க. வாங்க. வாங்க. உட்காருங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன் இங்க கொண்டு வந்திருக்கீங்க? எனக்கு வீட்டுக்கு போகணும். இப்ப போகணும். ப்ளீஸ் உட்காருங்க. ரேகா, இது பெங்களூர் இல்ல. இப்ப நம்ம ஊட்டியில இருக்கோம். எஸ் ரேகா, ஐ லவ் யூ. நீங்க எல்லாமே ஒரு நிமிஷம் கூட என்னால வாழவே முடியாது.
நான் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்தேன். ஐ காண்ட் லிவ் வித்வுட் யூ. சந்துரு, சந்துரு, நீங்க என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க. வீட்டுல அப்பா என்ன தேடிட்டு இருப்பாரு. போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. எஸ், ஐ நோ இட். பெங்களூர்ல உங்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன யாரும் தேட மாட்டாங்க. அப்படி தேடுறதா இருந்தா உங்க ரவியத்தான் தேடுவாங்க. கோச்சிக்கிறப்ப கூட அழகாத்தான் இருக்கீங்க. எஸ், ஐ மீன் இட். நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லி இருக்கேன், சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. ரேகா, நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் என்ன வெறுக்கிறீங்க. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கத்தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஒரு மாசம் நீங்க எங்கே தங்க போறீங்க? What? ஒரு மாசம் எங்க தங்க போறேனா? No. 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 நீங்க எவ்வளவு கூச்சல் போட்டாலும் உங்க உதவிக்கு இங்க யாரும் வரமாட்டாங்க. எஸ்டேட் நடுவுல இருக்கிற தனி பங்களா இது. There is no one around. ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம் இங்க என் கூட தங்கி பாருங்க. நிச்சயம் உங்க மனசு மாறும். You will like me. No, சந்திரு. ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் நான் இங்க இருந்தா கூட என் மனசு மாறாது. I hate you. ரேகா, எனக்கு இதை விட்டா வேற எந்த வழியுமே இல்லை. ஒண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துறது, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் பிடிச்சு மெதுவா செத்து போறது. ஒரு மாசம் தானே, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஐ ப்ராமிஸ். எங்க அம்மா சத்தியமா சொல்றேன், இந்த ஒரு மாசத்துல உங்களை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். பிளீஸ் முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு மாசம், ஒரு மாசம். ஒரு நாள் வேணா நான் இங்க தங்குறேன். ஆனா நாளைக்கு என்ன எங்க வீட்டுல கொண்டு விட்டுடணும். சரி, ஒரு மாசம் வேண்டாம், 3 வாரம். 3 வாரம். இப்பவே நான் வீட்டுக்கு போகணும். 2 வாரம். ஓகே, just 2 small weeks. வேண்டாம் சந்திரு, நான் சொல்றத கேளுங்க. எத்தனை வாரம் இங்க தங்கினாலும் உங்களை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க.
சந்துரு சந்துரு நான் ஒரு வாரம் தங்குறேன் அதுக்கப்புறம் என்ன விட்டுடுங்க சரி, ஆனா ஒண்ணு, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்திக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். தப்பிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. டாக்டர் செரியன், ஒரு பேஷண்டுடைய விவரங்களை எல்லாம் இன்னொருத்தர்கிட்ட டிஸ்கஸ் செய்யறது உங்க தொழில்முறைக்கு விரோதம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சந்துருவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தோட நெருங்கின பழக்கம் உண்டு. அதான் கேட்கிறேன். சாதாரணமா நான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்க இவ்வளவு கேட்கிறப்போ ஐ டோன்ட் நோ. இத பாருங்க டாக்டர், அவனோட நல்வாழ்க்கையில எனக்கு ரொம்ப அக்கறை உண்டு. ஐ வாண்ட் டு ஹெல்ப் த பாய். சந்துருவுக்கு பொம்பளைங்களை கண்டாலே ஒரு வெறுப்பு. யூனோ, ஹீஸ் a misogynist. முக்கியமா விபச்சாரங்களை பார்த்தா அவனுக்கு ஒரு வெறியே ஏற்படும். Really? அவர் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர்கிட்ட உள்ள வெறி, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் குறையுன்னு நான் சஜஸ்ட் பண்ணேன். ஓ, நீங்க தான் சஜஸ்ட் பண்ணீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல. என்ன இதெல்லாம்? ட்ரெஸ்ஸஸ் யாருக்கு? வேற யாருக்கு? உங்களுக்கு. எனக்கா? எதுக்கு? எதுக்குன்னா போட்டுக்கிறதுக்கு. வேண்டாம் சந்திரா. இத பாருங்க, ஒரு வாரம் இங்க தங்குறதா சொல்லி இருக்கீங்க. ஒரு வாரமும் இதே ட்ரெஸ்ல தான் உட்கார போறீங்களா? Be sensible.
உங்களுக்காகத்தான் வாங்கினேன். 2 வாரம் ஆச்சு. ஒரு வாரம் தான் தங்குறதா சொல்லி இருக்கீங்க. நீங்க பாருங்க, வாழ்நாள் பூரா இங்கதான் இருக்க போறீங்க. யா. என்னப்பா கார்டனர் சந்திர இருக்காரா? இல்லைங்க சார். எங்க போயிருக்காரு? தெரியாதுங்க. அவரு வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆகுதுங்க. வண்டி எடுத்து தானே போயிருக்காரு? ஆமாங்க. கராஜ் சாவி இருக்குதா? அது தம்பிக்கிட்ட தாங்க இருக்கும். கராஜ் எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கம் இருக்குங்க. சிட்டி பாபு வீணன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்னைக்கு அவர் கச்சேரிக்கு நான் கூட வந்திருந்தேன். உங்களையே தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ரசிச்சீங்க. I too love music, you know. உங்களுக்கு பாட வருமா? கொஞ்சம் வரும். அப்பப்போ பாத்ரூம்ல பிராக்டிஸ் பண்ணிக்குவேன். பியூட்டிஃபுல். வாங்கய்யா வாங்க. என்ன கருணா, சௌக்கியமா இருக்கிறீங்களா? இருக்கய்யா. என்னப்பா திடீர்னு? Just like that. எங்க போயிருப்பான்? நல்லா அடிபட்டு இருக்குது. I wonder where